ಟೈಮ್ ಆಯ್ತಾ ಇದೆ. ಪೆಟ್ರೋಲ್ ರಿಸರ್ವ್ ಐತೆ. ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹಾಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಗೇರ್ ಹತ್ಬಿಟ್ನಲ್ಲಪ್ಪ. ಯಪ್ಪ ಸದ್ಯ ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂತ ಏನೇನೆಲ್ಲ ಆಯ್ತೈತೆ ಬೆಳಗ್ಗೆ ಉಳ್ಳೋಣ. ಇಷ್ಟು ದಿವಸ ಹುಷಾರಿರಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ವ್ಲಾಗ್ ಹಾಕಿರಲಿಲ್ಲ ಯಾವುದೋ ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ. ಇದಕ್ಕಿದ್ದಂಗೆ ಕೆಮ್ಮು ಜ್ವರ ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಡಿತ್ತು. ಹಿಂಗೆ ಸದ್ಯಕ್ಕೆ ಲೈಟಾಗಿ ಹುಷಾರಾಗೈತೆ, ಅದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಶುರು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಕೆಲಸ ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ ಹಿಂಗೆ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ತೋರ್ಸೋದಷ್ಟೇ, ಏನಿಲ್ಲ. ಏನೇನು ಮಜಾ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಇರುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಶಿಗೆ ಕಿತ್ಕೊಂತಾಯ್ತಲ್ಲಪ್ಪ, ಬಿಸಿಲುಗಾಗಲೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ನನಗೆ. ಯಪ್ಪ ಆಯ್ತಾ ಇಲ್ಲ ಶೆಗೆ. ಹೋಯ್ತು ಇರೋಣ. ನೀನು ಹೇಳಿದ್ರೆ ಹೋಗ್ಲೇಬೇಕು. ಮೊನ್ನೆ ಒಂದು ರೀಸೆಂಟಾಗಿ ಅದು ಬಂದು ಎಷ್ಟೊಂದು ದಿವಸ ಆಗಿದೆ, ಅದು ನಾನು ಮೊನ್ನೆ ನೋಡಿದೆ ರೀಸೆಂಟಾಗಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ಆಫೀಸ್ ಅವರು ಮತ್ತು ಮ್ಯಾನೇಜರ್ಸ್, ವರ್ಕರ್ಸ್ ಮತ್ತು ಮ್ಯಾನೇಜರ್ಸ್ ಬಗ್ಗೆ. ಸುಮ್ಮನೆ ಹಾಕ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಂಬನ್ನಿ ಹಿಂಗಿದೆ ಅನಿಸ್ತು ಅಂತ. ಆಮೇಲೆ கம்பெனியோட லீவ் பாலிசியை கம்ப்ளீட்டாகவே இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக சிக்காகவே இருக்க மாட்டாங்க. த எம்ப்ளாயி இஸ் நாட் அ சிக், பட் த எம்ப்ளாயி இஸ் டேக்கிங் எ சிக் லீவ். அது எப்படி எடுப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இஃப் யூ ஆர் கெட்டிங் எ நேஷனல் ஹாலிடே, அப்போ அந்த நேஷனல் ஹாலிடே வருது அப்படின்னா, இல்லை ரீஜனல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா, அந்த ஹாலிடேவோட சேர்த்து அந்த வீக்கெண்டே எடுத்துப்பாங்க. லைக் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 5 days. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியல, அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோம், ஒர்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் எப்படி வந்து கம்பெனிக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கோமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட இல்லை. அந்த லீவ் பாலிசியை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஓபி அடிக்கிறாங்க. மிஸ்யூஸ்னா என்ன? அவங்களுக்கான லீவ் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லீவ் இருக்கும், அது என்ன மிஸ்யூஸ்? எடுத்துட்டோம், நான் வேணான்னு சொல்ல சார். என் லீவை நான் ட்ரூவா சொன்னால் நீங்கள் கொடுத்தா நான் ஏன் சார் பொய்யா ஒரு லெட்டர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்? அது அப்படி கிடையாது சார். ஆல்ரெடி ஒர்க்குன்னு நம்ம சொல்லும்போது வேலைன்னு சொன்னாதான் லீவ் எடுக்கிறதுங்கிறது எப்படி சார் இருக்கு? எனக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு லீவ் எடுத்துக்கலாம் நான் சொல்றீங்க. ஆனா நான் ஜெனுனா வந்து உண்மையாவே நான் ரெஸ்ட் எடுக்கணும், என் ஒய்ஃபோட வெளியில போகணும், இல்ல நான் வந்து ஒரு படம் பார்க்க போறேன். ಇವಾಗ ಈ ವಿಡಿಯೋ ನೋಡಿದ್ರಲ್ಲ, ಈ ವಿಡಿಯೋ ಸುಮ್ಮನೆ ಹಾಕ್ಬೇಕು ಅನಿಸ್ತು, ಹಾಕಿದೆ. ನಿಮ್ಗೇನು ಅನ್ಸುತ್ತೆ ಅಂತ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ ಅಷ್ಟೇ. ಸುಮ್ಮನೆ ಹಾಕ್ಬೇಕು ಅನ್ನಿಸ್ತು, ಏನಿಲ್ಲ. ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗದೆ ಮನೆ ಕುಂತಾಗ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅಷ್ಟೇ. ಮೊದಲನೇ ಸತಿ ವಿಂಡ್ಶೀಲ್ಡ್ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಅದು ಮುಂದೆ ಬರ್ತಲ್ಲ, ಅಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತೀನಿ, ತೋರಿಸ್ತೀನಿ ನಿಮಗೆ.
ಇಲ್ಲಿ ಹಾಕಿರೋದು ಮೊದಲನೇ ಸತಿ ಅಲ್ಲ ಆಡ್ತೈತೆ, ಭಯ ಆಯ್ತೈತೆ, ಎಲ್ಲಿ ಇದಾಗೋಯ್ತದೋ ಅನ್ನೋದೇ ಭಯ ಈ ಥರ ಎಲ್ಲ ಆದಾಗ. ನೀವು ಬನ್ನಿ ಫಸ್ಟು ಆಫೀಸ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಆಮೇಲೆ ನೋಡೋಣ.